ஹலோ அப்பா, என்ன எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? சொல்லு தம்பி, நல்லா இருக்கோம் தம்பி. நீ எப்படி இருக்க? வீட்டில் மருமக பேர பேத்தி எல்லாம் எப்படி இருக்காங்க? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கிற? இல்லைங்க, யாருங்க ஃபோனில்? வேற யாரா இருக்கும், நம்ம பையன்தான். அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு நல்ல விஷயம் நடக்க போது, அது சொல்ல தான் கூப்பிட்டேன். நல்ல விஷயமா? என்ன நல்ல விஷயம்? சொல்லு தம்பி, சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா, நீங்களும் சொல்லிகிட்டே இருந்தீங்கல்ல உங்கள் பேராண்டிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவீன்னு. அதனால தான் தேடிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு வரன் வந்தது, பார்த்தோம். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அதுதான்ப்பா. என்ன சிவா சொல்கிற? உண்மையாலுமே தான் என் பேராண்டி கல்யாணமா? பொண்ணு பார்த்துட்டிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. என்னது, நம்ம பேராண்டிக்கு கல்யாணமா? இவன் பெரியவனாயிட்டானா? என்னால் நம்பவே முடியலங்க. ஆமாம் ஆமாம், பொண்ணெல்லாம் பார்த்துட்டாங்களாம்மா. ஊருக்குள்ளேயே தான் நடக்குது. என்னங்க சொல்கிறீங்க? கல்யாணம்னாங்க, பொண்ணு பார்த்தாச்சுங்கிறாங்க. நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல பொண்ணு பார்க்க போகிறத. இவனா என்ன இப்படி முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறான்? என்ன நினச்சிட்டு இருக்கான்னு கேளுங்க. திடீர்னு பார்த்தாங்களாமா, அவனுக்கும் பிடிச்சிச்சாமா, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சாமா. இதெல்லாம் பெருசு பண்ணாத, உருடி பார்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறான்? பொண்ணு வீடு குணம் இதெல்லாம் விசாரிச்சானா இல்லையா? நம்ம பேராண்டி கல்யாணம் போது நல்ல பொண்ணாக பார்க்கணும்ல. எனக்கு அந்த கவலையில் நான் கேட்டுட்ருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இங்கே கொடுங்க, நானே அவன்கிட்ட பேசுகிறேன். ஏய் தம்பி, அம்மா மேலே கோவமாக இருக்காடா. அவளை சமாதானப்படுத்திட்டு அவட்ட ஃபோன் கொடுக்குறேன். சரிப்பா, கொடுங்க. அம்மா கோவமாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா, கொடுங்க. ஏண்டா, என்னடா நினச்சிட்டு இருக்கிறோம் மனசில்? எங்கள் அம்மா அப்பா இருக்கிறவள குத்துக்கலாட்ட ஊரில் தானே இருக்கோம். நாங்கள் எங்களை மறந்துட்டியா? ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், பிடிக்கிறோம், ஏதாவது ஒன்று சொன்னியா? நீ பாட்டுக்கு இப்போ இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கிற. எல்லாம் பண்ணி முட்டுற, சும்மா உப்புக்கு சப்பானிக்கு எங்களை கூப்பிட்றியா? என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் மனசில்? பொண்ணு எப்படி ஏது எதுவுமே தெரியாமல் நீ பாட்டுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கிற. அச்சோ அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, உடனே கோவப்படாதம்மா. திடீர்னு அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சும்மா தேடிட்டு இருந்தேன். அடுத்த நாளே பொண்ணு கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கலாமா. பார்த்தா நம்ம ரவியோட பொண்ணு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ரவி இருக்கான்னு, அவன் பொண்ணு. அதனால தான் பார்த்தோம், 2 பேருக்கு பிடிச்சிருச்சுன்னாங்க. இன்னும் நாங்கள் பேசவே ஆரம்பிக்கலாமா. உங்கள் மட்டும் பார்த்துட்டு அவ்வளோதான். உங்கள்கிட்ட சொல்லிட்டு நம்ம எல்லாம் பண்ணிக்கலான்னு இருக்கோமா. ஓ, ரவியா? அந்த 3வது தெருவில் இருந்தாங்களே, அவங்க அம்மா பேர் கூட கௌரி தானே? என் கூட படிச்சிருந்தாளே, அவள் தானே? அவளோட பேத்தியா? சரி. குடும்பம் நல்ல குடும்பம்தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உன் பொண்டாட்டி எப்படிடா ஒத்துக்கிட்டா? அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் யோசனையாக இருக்குது. எல்லாம் விசாரிச்சாச்சுமா, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. முன்ன இருந்ததை விட அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் வசதி கம்மியாயிருச்சு, அவ்வளோதாம்மா. மற்றபடி இந்த பொண்ணு ரொம்ப நல்ல குணமான பொண்ணுமா. எனக்கும் பிடிச்சது, பார்த்ததும் ஆர்கேக்கும் பிடிச்சதுமா. ஆமாம்மா, என் பொண்டாட்டி தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாம்மா. நீங்கள் தான் வந்து அவளை சரி கட்டணுமா. வசதி என்னடா வசதி? நம்ம வீட்டில் இல்லாததா, நம்மக்கிட்ட இல்லாததா? அந்த பொண்ணு இங்கே வந்தால் நம்மளை மாதிரி ஆயிடப்போறா. வசதியில் ஒன்றும் இல்லைடா. அவங்க எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா? நானே கண் கூட பார்த்துருக்கேன். நான் கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த அம்மா எனக்கு உதவி பண்ணியிருக்குது. அதனால் அந்த பொண்ணை விட்டுறாதடா, அந்த பொண்ணையே பேசி முடி. ஆமாம்மா, நானும் அந்த பொண்ணை விட்டுறக்கூடாதுன்னு தாம்மா இருக்கிறேன். என் பொண்டாட்டிக்கு தான் பிடிக்கலம்மா. ஐயோ, என் பிள்ளைக்கும் பிடிக்கல. என்னதான் பண்ணுறதுனே தெரியலம்மா. ஓஹோ, இவ்வளோ இடத்துக்கு பிடிக்கலையா? கவலைப்படாதடா. நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பி வரேன். அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் பார்த்து பேசி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். நீ கவலையே படாத. ஆமாம்மா, நீங்கள் கொஞ்சம் வந்தாதாம்மா சரியாகும். இவளுக்கு 2 பேர் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன பிளானிங்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாளுங்கம்மா. அதனால தான்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்படியா இந்த கல்யாணத்தை என் பையனுக்கு முடிச்சுட்டேன்னா போதுமா. அந்த பொண்ணு வந்தால் இவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா. அவனே அதை சொல்கிறான். எனக்கும் அதுதாம்மா தோணுது. ஓஹோ, இவளுக்கு அவ்வளோ பெருமைன்னு சேர்க்காளுகளா? ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்துகிற அளவுக்கு நான் வரேன்டா, நீ கவலைப்படாத. என்னை மீறி அவளுக்கு எப்படி கல்யாணத்தை நிறுத்துகிற அளவுக்கு நானும் பார்க்குறேன். சரிம்மா, சரி, நீங்கள் வாங்க. ஸ்டேஷனில் இறங்கிட்டு எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவாம்மா? சரிம்மா, அவளுக்கு வந்துட போகிறாளுங்க. நம்ம அவளுக்கு தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். வைக்கிறேம்மா. டேய், நீ இன்னும் மாறலையாடா? இன்னும் மாடா அவளுக்கு பயந்துட்டு இருக்கிற? சரிடா, கவலைப்படாத. நான் வந்துட்டேன்னா எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற? நான் வந்துடுறேன், கவலையே படாத. சரிம்மா, நான் ஃபோனை வச்சிடுறேன். சரி தம்பி, சரி. போய் வேலையை பாரு, வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு. நானும் ஃபோனை வைக்கிறேன். நான் அப்பாட்ட சொல்லிவிட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நானும் கிளம்பி வரேன். என்னாச்சு தேவி? என்னாச்சு? ஏன் பையன் ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்? வேற என்னங்க, என் மருமகளும்
உங்கள் ஆசை பேத்தியும் பண்ணுற வேலை தான். இந்த கல்யாணத்து நிறுத்தருக்கு அவளுக்கு என்னென்ன பிளான் போட்டுக்கிறாளோ நம்ம சொல்லி வேதனைப்படுறான். அதனால் நான் போனால் தான் சரி வருங்க. நினச்சேன் தேவி, இவள் 2 பேரும் அமைதியாக இருக்கும்போதே நினச்சேன். இவ கம்மல் நம்ம மருமக கம்மல் இருந்தாலும் உன் பேத்திக்கறி கம்முனே இருக்க மாட்டாளே, அவளுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு தானே அவள் நினைப்பா. ஐயோ, அவள் ஆடம்பரத்துக்கு அவளோட ஆட்டத்துக்கு அம்மா இந்த பொண்ணு மாட்டிட்டு தவிக்க போகுது. நீ போய் இரு, பண்ணு, எல்லாமே பார்த்து பிடிச்சி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வா. சரிங்க காலையில் நான் வேலைன்னா கிளம்புறேன். துணிமணி எல்லோரும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். நீங்களும் பின்னாடியே வந்துடுங்க சரியா? ஒரு 2-3 நாள் கழித்து வாங்க, வராமல் விட்றாதீங்க. 2வது நம்ம பேரனுக்கு நம்ம இருந்தது எல்லாமே கரெக்டாக பண்ணணும். இவ்வளோ நம்பி விட்டோம்னா அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்குவாளுங்க ஆத்தாளம் அப்படின்னு சேர்ந்து. அதனால் நீங்கள் வந்து சேருங்க. நம்ம 2 பேர் போனால் தான் சரி வருங்க. நமக்கு இருக்கிற பயம் அவளுக்கு இருக்க அவன் மேலே இருக்காது. அதனால் சொல்கிறேன் சரியா? நான் முன்னாடி போகிறேன்னு தெரிஞ்சாலே அவளுக்கு கொஞ்சம் நடுங்குவாளுக, பயந்துக்குவாளுக. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் பின்னாடி வந்துடுங்க. சரிம்மா சரி. என்ன கௌரி அது இதுன்னு பேசினேன், பொண்ணு யாராம்மா? வேறு யாரும் இல்லைங்க, உங்கள் தூரத்தை சொந்த கௌரி அக்கா இருக்காங்களே, அவங்க பேத்தியை தான் இவனுக்கு பார்த்துருக்குறாங்களாம்மா. இவனுக்கு பிடிச்சிருச்சாம்மா. இவங்க 2 பேரும் தெரியாமல் போய் பார்த்துருக்குறானுங்க. பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு. இவளுக்கு பார்த்ததுமே பக்குன்னு ஆயிடுச்சு மருமகளுக்கு. அதுலேருந்து மகளோடு சேர்ந்து எப்படா இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. அதனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டான். நான் உடனே கிளம்புனா செய்யும். ஓஹோ, எங்கள் அக்கா கௌரியோட பேத்திக்கு தான் இவங்களுக்கு இந்த பெல்ட்டை கொடுக்குறாங்களா? நீ போ, நான் ஊரில் எல்லாம் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வரேன். அப்போ தான் நம்ம வந்தால் அங்கே 1 மாதம் 2 மாதம் இருந்தாலும் கல்யாணம் முடிச்சு வர வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்தளவுக்கு நான் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் சரியா? நீ பார்த்து போயிட்டு வா, நானும் பின்னாடியே வந்துடுறேன். நீ கவலைப்படாத, நம்ம போய் இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிடும். அதே பொண்ணுக்கு தான் முடிக்கிறோம், எங்கள் அக்கா பேத்திக்கு இல்லைங்கதா. சரிங்க, டைம் ஆகிட்டே இருக்குது, நானும் கிளம்புறேன். இல்லாட்டி இவளுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுவாளுங்க. போய் அப்படியே கௌரி அக்காவையும் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு வரேன். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியல, இவளுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காளுன்னு தெரியல. வீட்டுக்கு போய் நேராக நான் போய் பார்த்து பேசி முடிக்கிறேன். இவளை நம்மனா விட்டா அவ்வளோதாங்க. ஆமாம் தேவி, ஆமாம், நானும் அதை தான் சொல்ல வந்தேன். இப்படி தேவி, நான் நினைக்கிறது அப்படியே பேசுகிற. நீ போய் எங்கள் அக்காவை பார்த்து நேரில் பார்த்து பேசு. கவலையே படாதீங்க, உங்கள் பேத்தியை தான் என் பேரனுக்கு பண்ணி வைக்க போகிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லு. நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு பேசு, ஆறுதலாக இரு. இவ்வளோ நம்மளை மீறி வேறு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுன்னு பார்த்துடலாம். ஏங்க, உங்கள் கூட நான் 40-45 வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கேங்க. எனக்கு தெரியாத என் புருஷன் என்ன நினைப்பாருன்னு நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் அக்கா பேத்தி தான் நம்ம வீட்டுக்கு பேரனுக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறேன். அதுக்கு என்ன வேணும் பண்ணணுமோ நான் அத்தனையும் வேலையை பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் கவலையே படாதீங்க, நம்ம இருந்து முடிச்சுட்டு தான் வரோம் சரியா? நான் முன்னாடி போகிறேன், நான் போய் துணியெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேங்க. சரிம்மா சரி, நீ பேக் பண்ணி வச்சுட்டு இரு. நான் போய் நம்ம ராமசாமியை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். அவனை கொஞ்சம் வயலெல்லாம் பார்த்துக்க சொல்கிறேன், அப்புறம் தோட்டத்தையும் பார்த்துக்க சொல்கிறேன். 2-3 மாதத்துக்கு நான் பேராண்டி கல்யாணம்னு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு நானும் பின்னாடி வரேன். கொஞ்சம் அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு வரேன் சரி? ஏன்னா இதுக்கு பயிருக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதை பார்த்துட்டு வரேன். சரிங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்டாட்டி பத்திரமா போயிடுங்க. நீங்கள் பதட்டப்படாதீங்க, நான் போய் பார்த்து பேசி முடிச்சுட்டு வரேங்க. நீங்கள் ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? ரெடி பண்ணுறது நம்ம மருமகளுக்கு நம்ம வீட்டு ஜனனாலே பிடிக்க மாட்டேங்குது. அதனால தாண்டி மனசு கஷ்டமாக இருக்குது. இத்தனைக்கும் உங்கள் அண்ணன் பொண்ணு, நான் என்ன தான் பண்ணுறது? என்னங்க பண்ணி தொலைக்கிறது? நானும் நல்ல பிள்ளைன்னு நினச்சி தான் கட்டி வச்சாலும் இந்த லட்சணம் பண்ணுவான்னு எனக்கு மட்டும் என்னங்க தெரியும்? விடுங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிம்மா சரி, நீ போய் பாரு. சரி, நான் போய் கிளம்புறேன். சரிங்க. ஏங்க, மத்தியானத்துக்கு சாப்பிட வந்துடுங்க, சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டேன். சரிங்களா? சரிம்மா, வந்துடுறேன், கண்டிப்பாக வந்துடுறேன். உன்னோட சாப்பாடு இல்லாமல் எனக்கு எதுவுமே சரியாக இருக்காது. ஏன்னா நீ போன 1 வாரம் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில. அப்புறம் அங்கே வந்து உன் கையால் சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு சாப்பாடே சரியாக இருக்காது. நீ கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஆமாங்க, நீங்கள் நான் செய்யறத தவிர்த்து வேறு எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. நான் ஏதாவது பண்ணி வச்சுட்டு போட்டுமா? 1 வாரத்துக்கு தாங்குற மாதிரி ஏதாவது புளியோதரை பொடி, பருப்பு பொடி அது ஏதாவது பண்ணி வைக்கட்டுமா? கவலைப்படாதடி, நான் ராமசாமி வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் சரியா? நீ கவலையே படாத. சரிங்க. ராமசாமி அண்ணன் வீட்லேயே சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணன்கிட்ட சொல்லிடுங்க, 1 வாரம் கழிச்சு வந்துடுங்க. அண்ணனையும் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். சரி, அண்ணன் புரிஞ்சுக்குவார். அன்னைக்கிட்டே சொல்லிடுங்க. சரிம்மா சரி.
சரி நீ கிளம்பு, நானும் போய் அங்கே போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க.